அளவு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லனாக மாறிட்டு இருக்கோமா கொஞ்சம் கொஞ்சமாக. அதாவது எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, கெட்டவங்கிறவன் திடீர்னு ஒரு நாளில் அப்படியே முளைச்சி வந்துட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டதுலேயும் ஊறி போய் அதுக்கப்புறம் தான் வருவான். அதுக்கு பல நாள் ஆகும். நம்ம கெட்டவனாக மாறிட்டு இருக்கோமா, நம்மளை கெட்டவனாக மாற்றுறது இது. அது தெரிஞ்சால் நம்ம அதை விட்டு விலகிடலாம்ல. நம்மக்கிட்ட ஒன்று தான் சொல்லணும். நம்ம வந்து ஒரு நல்ல பாதையில் போயிட்டே இருக்கோம்னா அது கடைசியில் எங்கே கொண்டு போய் சேர்க்கும்? நம்மளை ஒரு நல்ல இடத்துல சேர்க்கும். நம்ம கெட்ட பாதையில் போயிட்டே இருந்தோம்னா அது கடைசியில் ஒரு கெட்ட இடத்துல தானே நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு பாசிட்டிவான ஆளாக இருந்தால், ஒரு நல்லதை தேடி போகிற ஆளாக இருந்தால், நமக்கு இந்த உலகம் அழகாக தெரியும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்மளை தேடி வரும். நிறைய நல்ல நண்பர்கள் நம்ம கிடைப்பாங்க. அதே ஒரு நெகட்டிவான ஆளாக இருந்தால், ஒரு கெட்டவங்களாக இருந்தோம்னா கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் வந்துகிட்ருக்கோம், கண்ணில் பட்டுட்ருக்கோம். கெட்ட விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நமக்கு ஏன் கெட்டது நடக்கணும்? நல்லது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதைப்படி நம்ம செயல்படலாம்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்மளை இதெல்லாம் கெட்டவனாக மாற்றிட்டுருக்கு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். கெட்டவனாக மாற்றிட்டுருக்கு அப்படிங்கிறத. ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பெயின் ஒர்க் நோ ஹார்ட் ஒர்க். அதாவது வலிக்கிற மாதிரி வேலை செய்யாதீங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்க. அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா வலிக்குது, கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம உடம்பே அது வேணான்னு சொல்லுது. அப்புறம் ஏன் அதை நம்ம பண்ணணும்? நமக்கு என்ன அறிவு இருக்குது? எல்லாமே உணர்வு தானே. வலிக்குது, கஷ்டப்படுது, வேணான்னு சொல்லுது இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம அதை பண்ணணும்? இந்த மாதிரியான வெறித்தனமான விஷயங்களை விட்டுறலாம்ல. ஒரு வெறித்தனமான ஆளாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு போயிடுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியனாக இருங்க, நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நான்வெஜ்னால் ஒரு உயிரை அடித்து கொண்டு சாப்பிட்றது அது நல்லாவே இருக்குப்பா, ரொம்ப பார்க்கவே பாவமாக இருக்குல்ல. அதை எதுக்கு நம்ம பண்ணணும்? இந்த மாதிரி வெறித்தனமான விஷயங்களை வேணாம். அடுத்து போதைப் பொருள். போதைன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு சாப்பாடு இல்லாத ஒன்றை நம்ம உடம்புக்குள்ளே நம்ம சாப்பிடும்போது, நம்ம உடம்புக்குள்ளே நம்ம தள்ளும்போது அதுதான் போதையாக மாறுது. அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீடி, சிகரெட், கூல்னிப், கஞ்சாலாம் பெருசாக விற்கிறதில்ல. நமக்கு சாப்பாடே இல்லைல்ல, அது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம உள்ளே திணிக்கணும்? அப்படி திணிக்கிறதுனால அது ஒரு போதையாக மாறுது. நம்ம புத்தி மழுங்கடிக்கப்படுது, நம்ம ஒரு முட்டாளாக மாறிடுவோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாடியை வந்து கெட்டு போக வச்சிடும். நம்மளோட குணத்தை மாற்றி நம்மளோட சிந்தனையை மாற்றி அது கெட்ட விஷயங்களை செய்ய வச்சிடும். அதாவது நிறைய சினிமாவெலாம் சொல்கிறாங்க, அதாவது இந்த பீடி, சிகரெட்டு இதெல்லாம் குடிக்கிறதுனால கெட்டவங்க தான் நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே வர்றாங்க. பீடி குடிக்கக்கூடாது, போதை இருக்கக்கூடாது, போதை இருந்தால் நம்ம கெட்டவனா மாதிரியும் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் சாப்பாடா, இதில் அப்படி என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பபுள்கம் சொல்லலாம், சாராயம் சொல்லலாம். அதெல்லாம் பெருசாக லைட்டாக சாப்பிடக்கூடிய ஐட்டம் தான். அதை சாப்பிட்றது உங்கள் இஷ்டம் தான், நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனால் பெருசாக அதெல்லாம் சாப்பிட வேண்டியதில்லை. அதெல்லாம் சாப்பிட்ணுமான்னு யோசிக்கோங்க. அதையும் கொஞ்சம் தவிர்த்துட்டா பரவாயில்ல. அதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை, சாப்பாடே இல்லாத டைமில் சாப்பிட்டா பரவாயில்ல. சாப்பாடெலாம் இருக்கும்போது நல்லா சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட்றது நல்லது இல்லைல்ல. இந்த பெண்களெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக அழகாக இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்கெல்லாம் போதை பழக்கம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பெண்கள்லாம் பொதுவாகவே போதை, இந்த ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, வீடி குடிக்கிறது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லா பார்த்திங்கன்னா பெண்கள் போதை பழக்கம் யூஸ் பண்ணதுனால தான் பார்க்குறதுக்கு நல்லா இருப்பாங்க. ஆண்கள் கொஞ்சம் இந்த போதை பழக்கம்லாம் யூஸ் பண்ணுறதுனால ரஃப் அண்ட் டப்பாக தெரிவாங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். நானும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஹேபிட்லாம் பண்ணிகிட்டு இருந்தவன் தான், ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவன் தான். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கெட்டதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் விலகி வாழலான்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பாய். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்மளை ஒரு கெட்டவனாக மாற்றக்கூடிய விஷயங்கள். நம்ம முதல்ல திருந்தி நல்லவனாக இருந்து நல்ல வாழ்க்கையை வாழலாம். பாய்.